ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோ சிப். இதுதான் உலகத்திலேயே மிக காரமான ஒரு சிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோலோ சிப் சேலஞ்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க. பட் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சோலோ சிப் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சோலோ சிப் சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சோலோ சிப் மிக மிக காரமாக இருக்கும். அதை எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஐயோ அவ்வளோ பெரிய காரமாக இருக்கே, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பில்டப் வந்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து எந்த அளவுக்கு காரமாக இருக்குது அப்படின்னு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு அது எந்த அளவுக்கு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன். இது உண்மையிலே எல்லாரும் வந்து ஹைப் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேற லெவல் காரமாக இருக்குமா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காரம் இதுதானா அப்படின்றத இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓவர் பில்டப் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இது ஓவர் பில்டப்புக்கு ஒர்த்தானதா இல்லையா அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்குது. இது செம்மையான ஒரு காரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவள் பண்ணிகிட்டே கிடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ரிகாஷனாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அமுல் கூல், அதுக்கப்புறம் ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், அப்புறம் ஒரு குல்ஃபி, அதுக்கப்புறம் ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் மேங்கோ லஸ்ஸி, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். மை ஒய்ஃப் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டா. சோலோ சிப் சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சோலோ சிப் சேலஞ்ச் வாங்கினேன். அது ரொம்ப காரமாக இருக்கும். அதை ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கா. அது செம்ம காரமாக இருக்கும். ஸோ வந்து அது நீ சாப்பிடாதடா அப்படின்னா. பட் இருந்தாலும் நான் வந்து இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஸோ உடனே அவள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம், லஸ்ஸி, கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு ஆர்டர் பண்ணி விட்டுட்டா. ஸோ இது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம காரம் தாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த சோலோ சிப் சேலஞ்சை பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த சோலோ சிப்பை நம்ம ஓப்பன் பண்ணலாமா? உள்ள இருக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஐயோ என்னடா அது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க பாருங்களேன். எலும்பு கூட போட்டு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஆர்ஐபி ரிப் போட்டு வச்சுருக்கானுங்க. இதை சாப்பிட்டா வாயிலிருந்து ஃபயர் வரும்னு போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேச முடியாது, கண்ணெலாம் அப்படியே செவந்து போயிடும், அப்படி இப்படின்னு வந்து நிறைய பில்டப் கொடுத்துருக்காங்க. எனி லாஸ்ட் வேர்ட்ஸ், லாஸ்ட் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னாடி சைடு பார்த்தோம்னா நிறைய டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருந்தால் சாப்பிடாதீங்க, ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிடாதீங்க, இந்த சிப்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் வேறு என் பாடியில் எங்கேயும் சென்சிட்டிவ் பிளேஸில் எங்கேயும் டச் பண்ணிடாதீங்க, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நரகத்துக்கு போகிறது கூட ஈஸி அப்படின்ற மாதிரி செம்ம பில்டப் கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே ஒரு எலும்பு கூட இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே பார்த்தாவே ஒரு மாதிரி அப்படியே பயம் காட்டுற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டப்புக்கு இது உண்மையாலே ஒர்த்தா அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னடா அது ஆர்ஐபி ரிப்லாம் போட்டு பயமுறுத்துறானுங்க. சரி ஓகே, நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாக்கு இப்போவே காரமாக இருக்குமோன்னு தோணுதே. பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். அதை மோந்து பார்க்கும்போதே அதில் உள்ள காரம் மூக்க தொலைக்குதுங்க. ஐயோ சரி, இதை சாப்பிட்லாம். சாப்பிட்றது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சாப்பிட்லாம். இதோட சேலஞ்சே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு நம்ம எவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் வேறு எதுவுமே சாப்பிடாமல் அந்த காரத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரே. பட் நம்மளாலலாம் அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. ஸோ வந்து அதோட காரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் மென்று சாப்பிட்டுட்டு இருந்தேன் மெதுவாக. அதுக்கப்புறம் தாங்க காரத்தோட எஃபெக்டே தெரிய ஆரம்பிச்சிச்சு. காரம் தாங்க. பச்சை மிளகா விட காரமாக இருக்கு. எப்பப்பா ஒரு கிலோ பச்சை மிளகா, ஒரு கிலோ பட்டை மிளகா எல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல். ஐயோ, இந்த டக்குன்னு நம்ம குடிச்சிடறோம். காரம் போக மாட்டேங்குது.
ம் இவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஒருத்து தான். அப்பா அப்பா மூக்குலேருந்து தான் தண்ணி வருது, நாக்குலாம் இன்னும் காரமாகவே இருக்கு. நான் என்னமோ நினைச்சேன், ஐயோ சில்லுன்னு அந்த லஸ்ஸியை கொஞ்சம் நேரம் தொண்டையிலே வச்சுக்கலாம். ஐயோ நான் என்னமோ நினச்சேங்க, காரம் எந்த அளவுக்கு காரமாக இருக்கும், நம்ம எப்படியும் ஓரளவுக்கு தான் காரமாக இருக்கும்னு நினச்சேன். பட் முடியல, சரியான காரம். இது சாப்பிட்டுட்டு வெறும் வாயால் நம்மளால் இருக்கவே முடியாது. இன்னுமே உதடு நாக்கெல்லாம் எரியுது. இது வெறும் சிப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இருந்துக்கவே முடியாது. இந்த மாதிரி ஜூஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி லெஸ்ஸிலாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் என் காரம் தணிச்சுக்கிட்டேன். அப்பா மூக்குலேயும் தண்ணி வருது, கண்ணையும் தண்ணி வருது, நாக்கலாம் எரிச்சல், உதட்டெல்லாம் எரியுது. என்னமோ நினச்சேன், சோள சீப் யாருமே வாங்கி சாப்பிட்றாதீங்க. ஐயோ இதோட காரம் என்னால் முடியல. எவ்வளோதான் காரம் சாப்பிட்றாங்களா இருந்தாலுமே இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதை உங்களால் சமாளிக்க முடியுதான்னு பார்க்கலாம். RIP ரிப்புன்னு அதில் போட்டிருந்தானுங்க, அப்போவே உஷாராக இருக்கும். என் பொண்டாட்டி அப்போவே சொன்னான், ஏய் இது செம்ம காரமாக இருக்கும், நீ தாங்க மாட்ட, வேணாம் இதை ட்ரை பண்ணாத, இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணாத அப்படின்னு சொன்னான். பட் நான் கேட்கல. ஏன்னா எப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணாதானே தெரியும். ட்ரை பண்ணாமல் இது வேணாம் அப்படின்னா எப்படி இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்தா தானே இந்த மாதிரி இருக்கும், இனிமேல் இதை ட்ரை பண்ணக்கூடாதுடா சாமி அப்படின்னு நம்ம முடிவெடுக்க முடியும். இதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் பாருங்க. எலும்பு கூடாக போட்டிருக்காருங்க. இதில் கையில் ஒரு எலும்பு கூடு வந்து பெப்பரை எடுத்து காட்டுது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போதே நான் உஷாராக இருக்கணும். இங்கே பாருங்கள், எலும்பு கூடாக போட்டிருக்கானுங்க. இது சோளோ சிப்பா இல்லை டெட்லி சிப், அதே போட்டிருக்காங்க டெட்லி சிப்புன்னு. சாகு போடலாடே அப்படி போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் இதை நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்பா சாமி போதுடா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். எப்படி இருந்தான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன உயிராக போகுது, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிதான் ட்ரை பண்ணேன். இன்னும் உதறலாம் எரியுது. மொத்தம் அந்த மேங்கோ லஸ்ஸி 4 அனுப்பியிருக்கா என் ஒய்ஃபு. பாதாம் ஃப்ளேவர் ஒன்று அனுப்பிச்சிருக்கா. ஒரு 2 ஐஸ்கிரீம் மாதிரியான, இது ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம், இன்னொரு வெனிலா ஐஸ்கிரீம் அனுப்பியிருக்கா. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ அனுப்பும்போதே நான் உஷாராக இருக்கணும். டேய் பார்த்துடா அப்படின்ட்டு. இன்னும் நாக்கு ஒருத்தரெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. சாப்பிடலாம் ஐஸ்கிரீமை. அப்பா இந்த காரத்துக்கு ஐஸ்கிரீம் உள்ளே போகும்போது சுகமாக இருக்கு, சில்லுன்னு இருக்கு.
ஒரு நிமிஷம் தலைகால் புரியலை, ஐயோ 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 அப்படின்ட்டு. இப்போ தான் சப்பா அப்படின்ட்டுருக்கேன். எதுவுமே ஒரு அனுபவம் தானே, ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. எனக்கு மூக்கில் தான் தண்ணி வருது. அப்பா வேற லெவல் டேஸ்ட். குல்ஃபியை சொன்னேன், சிப்ஸை சொல்லலை. அந்த சிப்பு டேஸ்டியாது எப்பாடே சாவடிச்ச பார்த்தா என்ன ஓவர் பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நானே இதை பில்டப்லாம் ஓவர் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு காரமா, இதுக்கு போய் ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு பேசலான்னு ட்ரை பண்ணேன். பார்த்தா என்னையவே பேச வச்சுட்டாங்க, டேய் இது சரியான காரம்டா, டே இதுக்கு பில்டப் கொடுத்தாங்கடா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு காரமாயிடுச்சு. உள்ள வயிற்றுக்குள்ளே போயிட்டு வயிறு கலக்காமல் இருந்தால் சரி. நல்ல வேலை 5 கிராம், வெறும் 5 கிராம் தான். எதுக்கு வெறும் 5 கிராம் மட்டும் வச்சு இந்த பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ தான் புரியுது. வெறும் 5 கிராம் சாப்பிட்டாலே எப்பாடே வேணாடா எப்பா அப்படின்ட்டு ஆயிடுது. இதோட ரேட் வந்து 209 ரூபா. வெறும் 5 கிராம், ஒரு சின்ன சிப்பு, கையளவு சிப்பு, சிப்பு இவ்வளோ பெரிய சிப்பு தான். இதுக்கு 209 ரூபா. வெறும் 5 கிராம். இதுக்கே இவ்வளோ ரேட்டு, இதுக்கே ஒரு தனி பேக்கிங். இப்போ தானே புரியுது. என்ன காரமாக இருந்தாலும் அப்பாடா இந்த சோளச்சிப்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்துறோம், எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. மூக்கு, வாய், காது, கண் எல்லா இடத்துலையும் காரம் பறக்குது. இப்போ இல்லை, சாப்பிட்றப்போ இப்போ சரியாயிடுச்சு. அதை சாப்பிட்ட உடனே நான் வந்து ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிடல. அந்த காரம் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் மென்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அது சாப்பிட்ட உடனே டக்குன்னு வந்து ஜூஸ் ஏதாவது குடித்தோம் அப்படின்னா அதோட காரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லைங்களா. ஸோ அதோட காரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ஜூஸ், ஐஸ்கிரீம் எதுவுமே சாப்பிடாம வெறும் அந்த சிப்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மினிட், ஒரு 2 மினிட் அப்படியே இருந்தேன். கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசாமல் இருந்தேன். காரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியாக்ட் ஆகி இது ஏதாவது குடிக்கண்டா எடுத்து அப்படின்ட்டு எடுத்து குடித்தேன். ஸோ இதோட காரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த சிப்ஸ் வாங்குறதே நம்ம எவ்வளோ காரம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம், அதை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தானே. அது டக்குனு எடுத்து வாயில் போட்டு டக்குன்னு ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரி அதை டக்குனு எடுத்து வாயில் போட்டு டக்குன்னு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து அதை ஃபஸ்ட்டு கடிச்சு மென்று அதோட காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடித்தேன். எப்பா முடியல பொண்டாட்டியோ தேங்க்ஸ். இந்த மாதிரி ஜூஸு, ஐஸ்கிரீமு, மில்க் ஷேக்கு எல்லாம் வரிசையாக நிறைய அனுப்பி விட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். என் வாயை காப்பாற்றிக்கிட்டேன், என் நாக்கை காப்பாற்றிக்கிட்டேன், எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டேன், என் வயிற்றையும் காப்பாற்றிக்கிட்டேன். சோலோ சிப் சேலஞ்ச் எவனுமே ட்ரை பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சரியாயிடுச்சு. லைட்டாக மூக்கில் தண்ணி வருது, லைட்டாக உதறலாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா. இந்த சோள சிப் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு யாரும் கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. பெரியவங்க மட்டும் வாங்கி சாப்பிட்றதா சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த காரத்தோட அருமையை தெரியணும், இந்த காரம் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், என்ன மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வாங்கி சாப்பிட்லாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் காரம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணிடாதே. சொல்லிட்டேன், வேணாம். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from Inba. Bye, see you.